அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பலம் தரும் வைகாசி மாதத்தை இந்த மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி முதல் தேதியிலேயே நம்ம கங்கை நதியில் நீராடினா 7 ஜென்மங்களில் செய்துட்டு வந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு சொல்லுது. இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுது. அதன்படி நம்மளும் நடந்துக்கிட்டு நமக்கு நன்மைகளை வரவழைத்து கொள்ளுவோம். இந்த சித்திரை மாதம் முடிஞ்சு வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்பத்தை வீட்டில் வைத்தாலே குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது பிறக்கும். வைகாசி மாத பௌர்ணமி என்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது தான் 6 குழந்தைகளா சரவண பொய்கையில் அப்படிங்கிறது தோன்றியது. முருகன் பிறந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டது தான் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த மாசத்துல 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மேஷ ராசிக்கு போகிறாரு. புதன் மேஷ ராசியில் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷப ராசியில் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மேஷ ராசியில் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு ரிஷபத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மிதுனத்துக்கு போறாரு சுக்கிரன். குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. வினையை அகற்றி வெற்றியை வரவழைத்து கொள்ளும் இந்த வைகாசி மாதம் முடியாத காரியத்தை கூட முடித்து கொடுக்கும் திறன் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதே சமயம் தனாதிபதி சுக்கிரன் சகாயஸ்தானாதிபதி புதனோடு இணைஞ்சு உங்கள் ராசியிலேயே செஞ்சரிக்கிறது விரயத்துக்கு ஏற்ற பொருள் வரவு அப்படிங்கிறதே கிடைக்கக்கூடும். உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். வேறு இடத்துக்கு மாறலாமா அப்படிங்கிற சிந்தனையும் சரி, இல்லை வேலை விஷயமா வேறு இடத்துக்கு போகிறது, குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமா வெளியூர் போகிறது, இந்த மாதிரியான இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உடன்பிறப்புகளோட திருமணத்தெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் இல்லத்தில் நடக்க போகுது. குரு, சுக்கிரன், சனி, கேது ஆகிய 4 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கும். வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு புதனும் உங்களுக்கு அனுகூலமா மாறுறாரு. அதனால குடும்பத்துல பண பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. சற்று சிக்கனமா செலவு செய்தாலும் எதிர்காலத்துக்கு அப்படின்னு சிறிது சேமித்து நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல கேது இருக்கிறதால பழைய கடன்களை தீர்த்து நிம்மதி பெறதுக்கு இந்த வைகாசி மாதத்துல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். 18ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் ஜென்ம ராசிக்கு மாறுறதால உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள்லாம் வரலாம். ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களுக்கு இரவுல உறக்கம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறதால பிறருக்கு உதவ நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது திரும்பி வராது. அதனால சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த மாதம் முடியும் வரைக்குமே பணம் சார்ந்த விஷயத்துல பாதுகாப்பா வைத்துக் கொள்றது அவசியம். விலையுறந்த பொருட்கள்லாம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதால சற்று பத்திரமா வச்சுக்குங்க. சுக்கிரனும் குருவும் சுபபலம் பெற்று இருக்கிறதால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு புதன் அனுகூலமா மாறதால குழந்தைகளோட படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நீங்க நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு புதன் 6க்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்துக்கு போறாரு. அதனால படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் மூலம் வருமானமும் சேரும். உங்களுக்கு உத்தியோகத்துல எல்லாம் நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்புகள் அப்படிங்கிறது வரும். அதை உபயோகப்படுத்திக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை அதிகரிக்கும். உங்களுக்கு ஜீவனகாரகனான சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால வேலை பார்க்கும் இடத்துல அனைவரோட ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதத்துல மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு நியாயமா நடந்துக்குவாங்க. சிறு ஊதிய உயர்வு கூட இந்த மாதத்துல வரும். உங்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற விரும்புபவர்கள்லாம் இந்த மாதத்துல முயற்சி
செய்யலாம். வேலை இல்லாத மேசராசினருக்கெல்லாம் மனதுக்கு பிடிச்ச நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அந்நிய நாடுகள்ல பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும். அதே மாதிரி சிலருக்கு வேறு நிறுவனத்திற்கு மாற்றமும் அதன் மூலம் ஊதிய உயர்வு, கூடுதல் சலுகைகள்லாம் வந்து சேரும். உங்களுக்கு மேஷ ராசியில செவ்வாய் 18ஆம் தேதிக்கு மேல போறாரு. உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கும் செவ்வாய் ஆரோக்கியத்துல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. வேலை செய்ய இடத்துல எல்லாம் உற்சாகத்தை கொடுத்து சிறப்பா வேலை செய்யக்கூடிய அளவு ஊக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பணி மற்றவர்களை ஈர்க்கும் விதத்துல இருக்கு. அதனால வேலையை நல்லா சுறுசுறுப்பா செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்துல எல்லாம் சுக்கிரனும் சனி பகவானும் செவ்வாய் ஆகிய கிரகங்களோட ஆதிக்கத்துல இருக்குது. ராகுவும் இந்த துறைகள்ல ஆதிக்கம் செலுத்துறாரு. சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில சுபபலம் பெற்று இருக்கிறதால உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்துல உங்களுடைய விற்பனை நிலையங்கள் எல்லாம் கிளைகள் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தை நிலவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. இந்த மாதத்துல வெளிநாடுகள்ல புதிய நிறுவனங்களோடு வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடுகள்ல இருந்து வர வேண்டிய பாக்கி வசூல் தொகையெல்லாம் இந்த மாதத்துல வந்து சேரும். வைகாசி மாதம் 27ஆம் தேதி வரை மிதுன ராசியில புதன் இருக்கிறாரு. சகாயஸ்தானாதிபதி புதன் சகாயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு. நீங்க ஆர்வமே இல்லாம இதுவரைக்கும் செயல்பட்டு இருப்பீங்க. எல்லா காரியத்திலையும் இனிமேல் ஆர்வத்தோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு செய்யும் தொழில்ல முழு முயற்சி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நல்ல லாபம் வந்து சேரும். உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். விற்கிறதோ அல்லது பாக பிரிவினை செய்துக்கிறது, இந்த மாதிரி எந்த செயல்களில் ஈடுபட்டாலும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாரு. உங்க ராசிக்கு தனாதிபதியா விளங்கக்கூடியவர் சுக்கிரன். சகாயஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கும்போது பொருளாதாரத்துல நல்ல திருப்தி அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணியில சேர்வதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். திருமண வயதுல இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவு செய்யலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்கலாம் சுக்கிரனோட பூரண கட்டுப்பாடு அப்படிங்கிறது கலைத்துறைக்கு உண்டு. புதனும் சந்திரன் சனி ஆகிய மற்ற கிரகங்களும் உங்களுக்கு தொடர்புலையே இருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். வருமானம் சிறப்பா இருந்தாலும் வருவாய்க்கு ஏற்ற செலவும் அப்படிங்கிறது உண்டு. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ளுறதுக்கு இது ஒரு ஏற்ற மாதம். விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறதால வீண் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். எந்த செலவு செய்வதா இருந்தாலும் சற்று சிந்தித்து செயல்படுங்க. தேவையற்ற செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க. இந்த மாதத்துல அரசியல் துறை அப்படின்னாலே சுக்கிரன் தான். சுக்கிரன் ஆதிக்கமா இருந்தா அரசியல்ல சிறப்பா இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பா இருக்கு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து புதன் சுபபலம் பெற்று திகழறாரு. அதனால படிப்புல மனம் அப்படிங்கிறது தீவிரமா ஈடுபடும். மேஷராசி மாணவர்கள் அனைவருமே வெளிநாடு சென்று உயர்கல்வியை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியை எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி 100% வெற்றி அடையும் அப்படின்னு தான் சொல்லணும். பூமிக்காரகனான செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே சாதகமா இல்லை. விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூரியனும் உங்களுக்கு அனுகூலமா இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமா இருக்கும். விளைச்சல் இருந்தாலும் உங்களுடைய விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான். பெண்கள்லாம் இந்த மாதம் முழுவதும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. திருமணமாகிய குடும்ப பொறுப்புகளை ஏற்றிருக்கிற பெண்களுக்கெல்லாம் குடும்பத்து சூழ்நிலையை சமாளிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். அவ்வப்போது ஒரு சில சண்டை சச்சரவுகள் வந்தாலும் மகிழ்ச்சிக்கு அப்படிங்கிறது குறைவிருக்காது. வருமானம் போதிய அளவு இருக்கிறதால குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. பெண்களுக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் ராகுவால ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். உடல் சார்ந்த விஷயத்துல சற்று விழிப்போடு இருக்கணும். மேசராசிக்காரர்கள் அனைவருமே மேசராசிக்காரர்கள் இந்த வைகாசி மாதம் முழுவதும் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் குறைச்சுக்கிட்டாலே பல விதத்திலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தினமும் காலை மாலை அப்படின்னு இரு வேலையிலையுமே கந்தசஷ்டி கவசம் படிச்சுவாங்க. இல்ல கந்தசஷ்டி கவசத்தை இல்லத்துல ஒலிக்க விட்டு அதை காதுல கேட்டு வந்தாலே பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி மாலையை அணிவித்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தடைகள் நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.